வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்லி மாவு காலி ஆயிடுச்சுனாலே ஒரே கவலை தாங்க. சரி, நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கே, சப்பாத்தி மாவு. சப்பாத்தி செய்கிறதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சால்னா செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. என்ன காய் இருக்குன்னு பார்த்தா ப்ரோக்கோலி இருந்துச்சு. சரி, ஓகே, ப்ரோக்கோலி வச்சு ஒரு சால்னா செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கிட்டேன். சால்னா நிஜமாவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ப்ரோக்கோலியை நம்ம நல்லா குட்டி குட்டியாக பிச்சுட்டு அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் தேவையான எண்ணெய் சேர்த்து 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கறி மசாலா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமானோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அது நல்லா மசிய விட்டுருங்க. தேங்காய் ஒன்று உடச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை போட்டுக்கோங்க. என்கிட்ட மல்லி இலை இல்லை. உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கோங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்ச ப்ரோக்கோலி சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மசாலா நல்லா பச்சை வாடை போனோடனே கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 2 பட்டை, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை. முந்திரி இல்லாதனால நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அரைச்சி ஊற்றி 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான குருமா ரெடி. ப்ரோக்கோலி சேர்த்து ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சிட்டே பயந்துட்டு தான் செஞ்சேன். ஆனால் சால்னா சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.